ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைவான விலையில் வாங்கிக்கலாம். இதில் மற்ற ஷாப்பிங் ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு விலை ரொம்ப குறைவாக கிடைக்கிது. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் சேவிங்ஸில் கண்டிப்பாக ஒரு பகுதியை மிச்சப்படுத்தலாம். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, பெர்முடா முக்கோணம் போன்ற பூமியின் இன்னொரு ஆபத்தான இடம். இங்கே ஒளிந்திருக்கும் மர்மம் என்ன தெரியுமா? உலகம் தோன்றிய காலம் முதலே பூமியின் எண்ணற்ற மர்மங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. மனித மூளைக்கு அப்பாற்பட்ட பல இடங்கள் இன்னும் பூமியில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. பூமியில் உள்ள பல மர்மமான இடங்கள் பல நூற்றாண்டுகளாக மக்களின் ஆர்வத்தை தூண்டுவதாக உள்ளன. அதில் மிகவும் முக்கியமானது பெர்முடா முக்கோணம், அதாவது பெர்முடா ட்ரையாங்கிள். பல கப்பல்கள், விமானங்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் விவரிக்க முடியாத வகையில் காணாமல் போவதற்கு இந்த பகுதி பெயர் பெற்றது. பெர்முடா முக்கோணம் பற்றி பல்வேறு கோட்பாடுகள் இருந்த போதிலும் அதன் மர்மம் பற்றிய சரியான மற்றும் உறுதியான விளக்கம் எதுவும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. இப்பொழுது பெர்முடா முக்கோணம் போலவே மற்றொரு மர்மமான இடம் உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்துள்ளது. உலகின் மிகவும் ஆபத்தான இடம் மக்களிடமிருந்து 2400 மைல்கள் தொலைவில் உள்ளது. இந்த இடத்தை இதுவரை யாருமே பார்த்ததில்லை. அந்த இடம்தான் போவெட் தீவு. இது பெரும்பாலும் உலகின் மிகவும் தொலைதூர தீவு என்று குறிப்பிடப்படுகிறது. அருகில் உள்ள மனித குடியிருப்புகளிலிருந்து சுமார் 2400 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த தனிமைப்படுத்தப்பட்ட தீவு தென்னாப்பிரிக்காவிற்கும் அண்டார்டிகாவிற்கும் இடையில் தெற்கு அண்டார்டிக் பெருங்கடலின் தொலைதூர பகுதியில் அமைந்துள்ளது. இது பரந்த அளவிலான பனிக்கட்டி மற்றும் கடலால் சூழப்பட்டுள்ளது. இது அதன் மர்மம் மற்றும் தனிமைப்படுத்துதலை அதிகரிக்கின்றது. போவெட் தீவின் வரலாறு பல மர்ம நிகழ்வுகளுடன் பின்னி பிணைந்துள்ளது. 1964ஆம் ஆண்டில் இந்த தீவில் ஒரு படகு கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அதில் யாரும் இல்லை. இந்த படகு எப்படி இங்கே வந்தது, அதில் வந்தவர்கள் யார், அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்ற மர்மம் இன்றும் வரை தீர்க்கப்படாமல் உள்ளது. மேலும் 1979ஆம் ஆண்டில் ஒரு அமெரிக்க செயற்கைக்கோள் போவெட் தீவு மற்றும் பிரின்ஸ் எட்வர்ட் தீவு அருகே விவரிக்க முடியாத ஒரு ஒளியை கண்டறிந்தது. சிலர் இது தென்னாப்பிரிக்கா இஸ்ரேலிய இணைந்து நடத்திய அணுசக்தி சோதனையின் விளைவாக இருக்கலாம் என்று சில ஊடகங்கள் கூறின. ஆனால் எந்த நாடும் இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்கவில்லை. போவெட் தீவு மர்மங்களுக்கு மட்டுமல்ல, இயற்கையின் அதிசயத்திற்கும் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. இந்த தீவு பல கடல் உயிரினங்கள் மற்றும் பறவைகளுக்கு பாதுகாப்பான புகலிடமாக செயல்படுகிறது. இது அதிக எண்ணிக்கையிலான பென்குயின், ஓர்கா மற்றும் ஹம்போக் திமிங்கலங்களின் தாயகமாக உள்ளது. கூடுதலாக இது கிளேசியர், ஸ்னோ பேட்ரெல் மற்றும் அண்டார்டிக் பிரீஷன் போன்ற அரிய பறவைகளுக்கு ஒரு சரணாலயத்தை வழங்குகிறது. இந்த மர்மத்தீவு இந்த அரிய பறவை இனங்களுக்கு ஒரு சொர்க்கமாக உள்ளது. இந்த தீவின் சுற்றுச்சூழல் மிகவும் கடுமையானது. பனியால் மூடப்பட்டிருப்பதாலும் அதன் சவாலான புவியியல் நிலைமைகளாலும் இது மனிதர்கள் வாழ ஏற்றதல்ல. அதனால்தான் இது உலகின் மிக தொலைதூர தீவு என்று குறிப்பிடப்பட்டது. போவெட் தீவு எண்ணற்ற கேள்விகள் மற்றும் மர்மங்களால் சூழப்பட்டுள்ளது. இது விஞ்ஞானிகள் மற்றும் இயற்கை ஆர்வலர்களுக்கு மட்டுமல்ல, சாகசத்தை தேடுபவர்களையும் தொடர்ந்து கவர்ந்திருக்கிறது. இயற்கையின் சிக்கலான ரகசியங்கள் மற்றும் அதிர்ச்சியூட்டும் அழகின் கண்கவர் கலவையான போவெட் தீவு நமது கிரகத்தில் இன்னும் ஆராயப்படாத பல இடங்களுக்கு ஒரு சான்றாகவே இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெர்முடா ட்ரையாங்கிளுக்கு ஈக்குவலான ஒரு தீவை நம்ம பார்த்தோம், போவெட் தீவுன்னு. இதோட மர்மங்கள் ஃப்யூச்சரில் கண்டுபிடிக்கப்படுதான்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.